டேஸ்டான ஒரு சன்னா குருமா எப்படி செய்யறது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல மிளகாய் வத்தல், தேங்காய், வேர்க்கடலை, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா ரெடி பண்ணி வச்சுக்கணும். பயத்தம்பருப்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன், கொத்தமல்லி, தனியா ஒரு ஸ்பூன், இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில போட்டு அரைக்கிறதுக்கு தயார் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பிரவுன் கொண்ட கடலையையும் பச்சை பட்டாணியையும் நம்ம குக்கர்ல போட்டு ஒரு 4-5 விசில் போட்டு வேக வச்சு ரெடி பண்ணி தனியா எடுத்து வச்சிடும். அப்புறம் இப்ப குக்கர்ல நான் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதுல இஞ்சியும் பூண்டையும் நல்லா வதக்குறேன். அதுல ஒரு 4-5 மிளகாய் வெத்தலை போட்டு நான் ஃப்ரை பண்றேன். இந்த இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இதை நல்லா வதக்கிட்டு மிக்சியில போட்டு அரைக்கணும். இப்போ அதுல பாத்தீங்கன்னா தேங்காய், வேர்க்கடலை அதையும் கொட்டி அதையும் நல்லா வதக்கிட்டு லேசா அதை வறுத்துக்கணும். அதாவது கொஞ்சம் அந்த வாசனை போற அளவுக்கு என்ன பண்ணும், அதை வறுத்துக்கணும். இப்போ அடுத்ததா இந்த பயத்தம்பருப்பும், கொத்தமல்லி, தனியாவும், சீரகம் ஒரு ஸ்பூன் இதையும் போட்டு அதனோட சேர்ந்து கலந்து நல்லா வறுக்கிறேன். இது நல்ல அந்த வாசனை போற அளவுக்கு நம்ம என்ன பண்ணும், வறுத்து ரெடி பண்ணி மிக்சியில போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த சூடு ஆறின பிறகு நம்ம அதை மிக்சியில போட்டு நல்ல குழைய அரைக்கணும். ஒரு தக்காளி அதனோட போட்டு நம்ம இப்ப நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். மிக்சியில போட்டு தனியா வச்சிருக்கோம். இப்ப குக்கரை வச்சுட்டு அதுல ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நம்ம தாளிச்சு கொட்டுறோம். இது நல்ல கருவேப்பிலை சிவந்த பிறகு 2 பச்சை மிளகாய் போடுறோம். பச்சை மிளகாய் டேஸ்ட் கொடுக்கும். அதுவும் இல்லாம குருமா கொஞ்சம் சுருன்னு காரமா இருக்கும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்.